பிரதரில் பார்த்தீங்கன்னா DS1300 இந்த மாடலில் வந்து கிட்டத்தட்ட வந்து 150 டிசைன்ஸ் இருக்குது. 150 டிசைன்ஸ் ஃபாண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைச்சது. அதனால் வந்து மேடம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த மிஷினில் வந்து என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது சொல்லிடுறேன். மிரர் பேட்டர்ன் இருக்குது. அப்புறம் வந்து கீஹோல் காஜாஸ் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 34லேருந்து 42 வரைக்கும் காஜாஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் இருக்கிற பெனிஃபிட் சொல்லிடுறேன். 7mm வரும் எல்லாத்தோட. இந்த மிஷின் வந்து வித்து வந்து 7mm நல்லா ப்ராடாக போகும். நீடில் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக போகும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 லைட்ஸ் இருக்குது. 1 2 3 4 லைட்ஸ் இருக்குது. நான் இது ப்ரெஸ் பண்ணும்போது மிரருக்கு போயிடும். இது டச் பண்ணும்போது இதில் இருக்கிற டாப் டிசைன்ஸ்க்கு வந்துடும். இந்த டிசைன் வந்து 0லேருந்து 99 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 99 வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். 99 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே மிரர் டச் பண்ணிங்கன்னா மிரரில் வந்து உங்களுக்கு 00லேருந்து 29 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை அப்படியே டர்ன் பண்ணலாம். இதை டர்ன் பண்ணவான ஃபாண்டு, இந்த ஏ ஃபாண்டு டார்க்காக இருக்குல்ல, இந்த ஏ ஃபாண்டு வந்து 01லேருந்து 55 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஏ ஃபாண்டு பார்த்திங்கன்னா 01லேருந்து 55 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இது மட்டும் உங்களுக்கு வந்து ஆப்போசிட் வந்துடும். ஒரே இதில் வந்து நீங்கள் பேட்டர்ன் செட் பண்ணிவிட்டு நீங்கள் டச் பண்ணிங்கனால அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நமக்கு நார்மல் சுவிட்ச் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிங் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இது 9 வரைக்கும் போகும். 9 வரைக்கும் போகும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 9 வரைக்கும் போகும். இங்கே பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இது மாறுதா. அதுக்கப்புறம் நான் இந்த மிரர் வச்சிட்டிங்கன்னா இது வந்து 2க்கு மேலே போகாது. மிரர் வச்சிட்டிங்கன்னா 2க்கு மேலே போகாது. அதே வந்து நீங்கள் இந்த ஃபாண்டெலாம் வைக்கும்போது இது வேறு டிசைன் வந்துடும். ஓகே, அப்போ இது என்னது சொல்லிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து ஆட் அண்ட் டெலிட்னு இருக்குது. இது வந்து நீங்கள் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆட் டெலிட் யூஸ் ஆகும். மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் லென்த்து 2.5 வந்து ஸ்டிச் லென்த்து. இது வந்து 5 வரைக்கும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக 4 கொடுத்துருக்குறாங்க. ஜிக்ஸாக்கில் 5 வரைக்கும் வரும். வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7mm இருக்குது. ஜிக்ஸாக் வித்து வந்து 7 வரைக்கும் வரும். அண்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் டிக்ரீஸ். இது ஸ்பீடு இன்க்ரீஸ் டிக்ரீஸ். நீடில் அப் பொசிஷன், டவுன் பொசிஷன், பேக் டக். இது அழுத்துட்டிங்கன்னா பேக் டக் வரும். பீஸ் முன்னாடியே வரும். இது அழுத்துட்டிங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டோர் ரன் ஆகிறதுக்காக. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறது வந்து டென்ஷன் சொல்லுவாங்க. இது 0லேருந்து 9 வரைக்கும் போகும். நம்ம மினிமம் வந்து நார்மலாக 4 வைக்கலாம். சாட்டின் த்ரெட் வைக்கும் போது 0 இல்லை 1 வச்சு ஸ்டிச் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படின்ட்டு. டாப் லோடர் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பாபின் வந்து டாப் லோடர் மேலே போடுற மாதிரி இருக்கும். இங்கே மேலே போடுற மாதிரி இருக்கும். பாபின் வைண்டிங் டாப்பில் இருக்குது. நான் என்ன பண்ணோன்னா இந்த பின்னை ஜஸ்ட் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணுறேன். இந்த த்ரெட்டை இதுக்குள்ளே லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு இந்த கேப்பை என்ன பண்ணுறோன்னா நல்லா டைட்டாக லாக் பண்ணிவிட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு இந்த பின் இருக்கு பாருங்கள். இந்த பின்னில் உள்ளே போட்டு பின்பக்கமாக எடுக்கணும். பின்பக்கமாக எடுத்துகிட்டு இந்த ஏரியாவை கவர் பண்ணணும். இந்த ஏரியாவை ஜஸ்ட் டர்ன் பண்ணிட்டிங்கன்னா இங்கே பாபின் போடும். இப்போ இந்த பாபின் ஆல்ரெடி சுற்றி இருக்குது. இந்த பாபினை சுற்றுற பாருங்க. இதுலேயும் கட்டர் குத்துருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா நேராக எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே 1 2 ஒரு 3 4 ரோல்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் புல் பண்ண, அதாவது இது சுற்றிட்டு பிறகு தள்ளிவிட்டு இங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பாகம் சுற்ற ஆரம்பிச்சிடும். போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இது ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து இந்த சைடில் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே கூட கட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நைஃப் இருக்குது. இந்த கரெக்டாக இந்த மூமெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நைஃப் இருக்குது. அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா த்ரெட் வேணும் அப்படின்னா இதிலே கட் பண்ணி காட்டுற மாதிரி இந்த த்ரெட்டை எப்படி கட் பண்ணுவாங்க. உள்ளே போயிடுச்சா, கட் ஆகிடுச்சு. இது த்ரெட் கட்டிங் செக்ஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம த்ரெட்டிங் பண்ண போகிறோம். DS1300 ஸ்டாப்பர் மாட்டிட்டு பாருங்கள் பின்னாடி போடணும். நீங்களும் பார்த்துக்கோங்க. பின்னாடி போட்டுட்டு இதுக்கு பின்னாடி லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ண பிறகு அதுக்கு அடுத்தது இந்த ஏரியாவில் போட்டுட்டு ஜஸ்ட் கீழே யூ டர்ன் போயிட்டு இந்த இடத்துல யூ டர்ன் பண்ணணும்.
இந்த இடத்துல யூ டர்ன் பண்ணோன்னா சப்போஸ் பை சான்ஸ் கீழே நீடில் வந்து கீழே இருந்தால் இந்த பட்டன் அழுத்திட்டிங்கன்னா நீடில் மேலே வந்துடும் பாருங்கள். நீடில் அழுத்திங்கன்னா இந்த டேக்கப் லெவல் மேலே வந்துடும். மேலே வந்தோன்னா ஜஸ்ட் யூ டர்ன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்குள்ளே லாக் ஆகிடும். லாக் ஆகிட்ட பிறகு கீழே ஒரு ஸ்டாப்பர் இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்பர் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு வரும். அந்த ஸ்டாப்பர் சரிதான், உள்ளே போச்சு பாருங்கள். இந்த த்ரெட்டு உள்ளே போயிட்டு பிறகு இப்போ நான் வந்து ஆட்டோ த்ரெட் போட போகிறேன். இப்போ வந்து நீடில் பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு இல்லையா உங்களுக்கு. மேம் நீங்கள் இந்த ஃபிங்கரில் அழுத்துங்க. நான் சொல்கிறேன் ஒரு செகண்ட் இன்னும் கொஞ்சம் இன்னும் மேலே விடுங்க. அழுத்துங்கண்ணா, அழுத்துங்க, இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க, இன்னும் லேசாக அழுத்துங்க. ஒன்ஸ் போய்ட்டு உள்ளே போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா ரிலீஸ் பண்ணுங்க. போட்டு பிறகு பின்னாடி இந்த இதை இழுக்கக்கூடாது. இப்போ பின்னாடி வருது பார்த்தீங்களா, இந்த ஓவை மட்டும் கம்மியாக எடுத்துக்கோங்க. ரெகுலராக வைக்கும் போது டென்ஷன் எப்பவுமே 4ல் வச்சுக்கோங்க, பெட்டர். செகண்ட் வந்து நம்ம வந்து பாபின் இதுக்குள்ளே போடணும். ரோல் பண்ண பாபின் எப்படி இன்செர்ட் பண்ணுதுன்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப்பரை ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்துக்கிறோம். இது வந்து பாபின் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இந்த பாபின் எப்படி சுற்றணும், ஆன்டி கிளாக் வைஸில் நேராக உள்ளே இன்செர்ட் பண்ணுறோம். அண்டு இந்த ஸ்டாப்பர் இந்த வே வழியாக எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு யூ டர்ன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கட்டர் இருக்கும். இந்த கட்டரில் எக்ஸ்ட்ரா த்ரெட்டு கட் ஆகிடும். கட் ஆகிட்ட பிறகு இந்த ஸ்டாப்பரில் பொறுமையாக வச்சுட்டு இதுக்குள்ளே இந்த மிரர் இதை அழுத்தினா லாக் ஆகிடும். ஆனால் இதுக்குள்ளே லாக் பண்ணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கீழே போயிட்டு இது மேலே அழுத்தினா லாக் ஆகும். இப்போ நம்ம வந்து நார்மல் மிஷினில் வந்து த்ரெட் எடுத்து பண்ணுவோம். ஆனால் இதில் த்ரெட் எடுக்கணும், அப்படியே தைக்கலாம் டேரெக்டாகவே. இப்போ வந்து அசசரிஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிடலாம். நார்மல் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து அசசரிஸில் என்னென்ன அசசரிஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஜே ஃபுட் சொல்லுவாங்க. இது எப்போவுமே வந்து ஜே ஃபுட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என் ஃபுட் சொல்லுவாங்க. இது சாரி பீக்கோ ஃபுட்டு. இது ஐ ஃபுட். ஐனா உங்களுக்கு ஜிப் அண்ட் பைப்பிங் ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஜின்றது வந்து ஓவர் காஸ்டிங் ஃபுட். ஓவர் காஸ்டிங் பண்ணுங்க, ஓவர் லாக் சொல்கிறோம் இல்லையா, ஓவர் லாக் பண்ணுறதுக்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபுட்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஹெம்மிங், பிளைண்ட் ஹெம்மிங் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபுட்டு. இந்த ஃபுட்டு வந்து ஆர் ஃபுட் சொல்லுவாங்க. இது இந்த ஸ்டைல் வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஜி வைக்கும் போது 6 and 7 வைக்கணும். ஆர் ஃபுட் வைக்கும் போது 11 and 12 வைக்கணும். 10 and 11 வைக்கணும். 2 மட்டும் தான் வைக்கணும். இந்த 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 ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0 தான் வைக்கணும். ஆனால் வித்து மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல 3.5 மாற்றிக்கணும். 3.5 வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஊசி பொசிஷனுக்கு வந்துடும். அப்போ தான் வந்து நம்ம அந்த ப்ரெஷர் ஃபுட்டு போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது பட்டன் ஹோல். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் அட்டாச்சர். 3 ஊசி கொடுத்துருக்குறாங்க. 2 நீடில் ஆர்கன் ஊசி கொடுத்துருக்குறாங்க. பாபின் 3 வரும். இது வந்து நீடில் ரிமூவிங். இதுதான் கீ. இந்த கீ வச்சு தான் நம்ம பிளேட்டு கைட்டோம். ஓகே, DS1300 நார்மல் ஸ்டிச் எப்படி பண்ணுறது. ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்டிச் பொசிஷன் பார்த்திங்கன்னா மிஷின் எப்போவுமே டிஃபால்ட்டு தான். நம்ம எப்போவுமே இந்த பக்கம் ஆன் பண்ணோன்னே 0 வந்து நிற்கும். இது ஸ்டிச் லென்த் இருக்குது. நம்ம பெரிய தையலும் வச்சுக்கலாம், சின்ன தையலும் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் வித்து. இது வித்து வந்து எதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன்னா, பை சான்ஸ் நான் இங்கே எட்ஜில் வருது நீடில். இப்போ நான் இறக்கும் போது ஊசி இந்த எட்ஜில் இருக்குது. எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த எட்ஜு வேண்டாம், இந்த எட்ஜு வேணும்னா நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இது மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணும்போது நீடில் நகரும். ஓகே, இப்போ வந்து 7 mm இருக்குது. 7 mm நீடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது. இப்போ நான் லெஃப்ட் சைட்லேயே மூவ் பண்ணலாம். எப்படி வேணால் மூவ் பண்ணலாம். இப்போ 0 வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஸ்டிச்சில். இப்போ நம்ம நார்மல் ஸ்டிச் தைச்சு பார்க்கலாம். இது ஃபுட் கண்ட்ரோலோட ஆப்ரேட் பண்ணலாம், இல்லை வித்தவுட் ஃபுட் கண்ட்ரோலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்பீடு வந்து நான் மீடியமாக வச்சுட்டு ஜஸ்ட் புஷ் த பட்டன். இது பேக் டேப். இந்த ஒர்க்கு முடியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூவாக எடுத்துகிட்டு
கட் பண்ணிக்கலாம். பின்னாடி கட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச்சை வந்து நம்ம பார்த்துக்கலாம். லார்ஜ் ஸ்டிச்சுனா லார்ஜ் ஸ்டிச் வச்சுக்கலாம், ஸ்மால்னால் ஸ்மால் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம பண்ண போகிறது வந்து பைப்பிங் ஜிப்பு. 2 கான்செப்ட்டும் ஒரே கான்செப்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைப்பிங் பண்ணும்போது இதே ஃபுட்டு தான் யூஸ் பண்ணுவோம், ஜிப் அடிக்கும் போது இதே ஃபுட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜே ஃபுட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஐ ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு பக்கத்தில் வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட்டை மேலேருந்து கீழே இருக்குனிங்கன்னா லாக் ஆகிடும். ரிமூவ் பண்ணும்போது பின்னாடி எடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஆனால் ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் லாக் பண்ணும்போது அது கரெக்டாக இன்செர்ட் ஆகிடும். மேலே முன்னாடி வச்சுட்டு உட்காந்துடுச்சு. ஆனால் இப்போ நான் ஸ்விங் பண்ணேன் அப்படின்னா நீடில் கண்டிப்பாக உடையும். நான் இந்த நீடில் வந்து இங்கே மூவ் பண்ணி வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 3.5 வைக்கணும். இப்போ 3.5 வைக்கும்போது என்ன ஆகிடும், எனக்கு ஊசி இங்கேருந்து இந்த எஜ்ஜுக்கு மூவ் ஆகிடும். மூவ் ஆகிட்ட பிறகு நான் ஃபேப்ரிக் எடுக்கிறேன். ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு ப்ரெஷர் ஃபுட்டை எடுத்துகிட்டு மேலே எடுத்துகிட்டு வச்சிடறேன். கரெக்டாக கிட்ட வச்சுட்டு கிட்ட காட்டுங்க. இந்த பாருங்கள், இது இருக்கு இல்லையா, பாருங்கள், இது பைப்பிங் எடுத்துகிட்டு இப்படி மேலே வைக்கிறேன். பாருங்கள், மேலே வச்சுட்டு கிட்ட வச்சிடறேன். ப்ரெஷர் ஃபுட்டை கீழே இருக்கிறேன், இறக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு எட்ஜு கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பைப்பிங் ரெடி ஆகிடுச்சு. பைப்பிங் அடித்து நம்ம பார்த்தாச்சு, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். வைக்க வேண்டிய செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம வந்து 0 வச்சு தான் பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து ஐ ஃபுட் யூஸ் பண்ணிட்டோம். நம்ம ரைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஜிப்பு அடிச்சுக்கலாம். ஜிப்பு அடிக்கணும் அப்படின்னா ஜிப்புக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதே ஃபுட்டை தான் யூஸ் பண்ணுறோம், தெரியுதா? இப்போ ஜிப்பர் ஃபுட் அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதே 3.5 வச்சுருக்கிறோம், 0 வச்சுருக்கிறோம். லைட்டிங் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கோம். ப்ரெஷர் ஃபுட்டு ரைட் சைடில் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்போ நம்ம இந்த மாதிரி 2 பக்கமாக மாற்றி அடிச்சுக்கலாம். லெஃப்ட்டும் அடிச்சுக்கலாம், ரைட்டும் அடிச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரைட்டும் மாற்றி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காட்டன் சாரியில் சாரீ பீக்கோ பண்ண போகிறோம். சாரீ பீக்கோ பண்ணச்சு நான் யூஸ் பண்ணுற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு தான். இதில் வந்து மார்க்கிங் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ட்விஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா ட்விஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம நேராக எடுத்துகிட்டு போய்ட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு கீழே இருக்கணும், லாக் ஆகிடும். லாக் ஆகிட்ட பிறகு இந்த 2 த்ரெட்டு இருக்கு இல்லையா, அந்த 2 த்ரெட்டு பேக் சைடில் வர மாதிரி, ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது, பேக்கில் போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பின்பக்கமாக எடுத்துட்டிங்கன்னா எப்போவுமே இந்த த்ரெட் வந்து பின்பக்கம் தான் வரும், ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது. ஃப்ரண்ட்டில் வந்தால் உங்களுக்கு சிக்கிட்டே இருக்கும். சரி, நீங்கள் எடுத்துடலாம். அடுத்தது ப்ரோக்ராம் மட்டும் சொல்லிடுறேன், என்ன ப்ரோக்ராம்ட்டு. இப்போ DS1300 இந்த மாடல் அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர் 4 வைக்கணும். 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக் இங்கே தெரியும். ஜிக்ஸாக் தெரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து 1.4க்கு 1.4 வைக்கலாம் டிஃபால்ட்டு. வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 2 வச்சுக்கலாம். 2 வச்சிங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கும். வித்து வந்து 4 வச்சுக்கோங்க. வித்து 4 வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் ஜிக்ஸாக் நல்லா ப்ராடாக இருக்கும். அப்போ தான் பிடிக்கும், ஜிக்ஸாக் நல்லா பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எதுவும் மாற்றலை, எல்லாமே செட்டிங் எல்லாமே எப்படி இருக்குது. இந்தாங்க இந்த பக்கம் இங்கே நீங்கள் இந்த கேமராவில் மட்டும் கவனித்து பாருங்கள். இந்த கேமராவில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இது இந்த நூல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த 2 த்ரெட் இருக்கு இல்லையா. எப்போவுமே நம்ம என்ன பண்ணோம்னா சாரீ பீக்கோ பண்ணும்போது இந்த 2 த்ரெட்டை வந்து ஸ்டார்டிங்கில் இழுக்கணும். இழுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது பாருங்கள், இது உள்பக்கம், இது வெளிப்பக்கம். வெளிப்பக்கத்தில் விட்டுடணும். உள்பக்கத்தில் லேசாக சின்னதாக முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப குட்டியாக மடிக்கணும். பாருங்கள், ரொம்ப குட்டியாக மடிச்சுட்டு ஃபுட்டரை தூக்கிட்டு க்ளோஸாக வந்துருக்காங்க. மிஷின் எடுத்துன்னு வந்துட்டு பாருங்கள், நேராக உள்ளே வச்சுட்டேன்னா உள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ரேட் பண்ணும்போது இந்த த்ரெட்டை வந்து இழுக்கணும். இந்த த்ரெட்டு ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி இழுக்கணும். நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணோன்னா இழுக்கணும். இழுத்துட்டேன்னா இப்போ ஸ்லோவாக இருக்கு இல்லையா. இப்போ இது வந்து நான் ட்விஸ்ட் ஆகுதுங்க. இது ட்விஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு விட்டுருணும். விட்டுட்ட பிறகு
இப்போ நம்ம ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சுன்னு தெரியாமல் நம்ம சிசரில் வெட்டிட்டோம், இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை எலி கடிச்சிச்சு அந்த மாதிரினா இருந்தால் நம்ம எப்படி வந்து இதை வந்து ரஃப் அடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். நம்ம வந்து ப்ரோக்ராம் நம்பர் வந்து 5 இது இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் நம்பர் ப்ரோக்ராம் தெரியுது பாருங்கள். ஜிக்ஜாக்கில் 5ஆவது நம்பர் வச்சுட்டு வித்து வந்து நல்லா ப்ராடாக வச்சுக்கோங்க, 7 வச்சுக்கோங்க. ஸ்டிச் லென்த்து 0.5 வச்சுக்கோங்க, 0.6 வச்சுக்கலாம், 5 வராது, 6 வச்சுக்கலாம். 6 வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜே ஃபுட்டு போட்டிருக்கோம் தெரியுதா, இந்த இடத்துல வந்து ஜே ஃபுட்டு, பீக்கோ ஃபுட்டில் ஜே ஃபுட் போட்டிருக்கிறோம். இந்த ஜாயிண்ட்டை ஜஸ்ட் நான் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த ஜாயிண்ட்டை ஒன்றா வரும். ஜாயிண்ட்டில் ஒன்றோட ஒன்று இணையும் போது லாஸ்ட்டாக முடியும் போது ஸ்டாப் பண்ணி நான் அடுத்து வேறு கலரில் த்ரெட்டு யூஸ் பண்ணனால உங்களுக்கு பார்க்கும்போது தெளிவாக தெரியுறதுக்காக இது பாருங்கள். அது கிழிஞ்ச ஓட்டையை ஃபுல்லாக அடித்தாச்சு. இதுதான் வந்து டானிங் ரஃப் அடிக்கிறது. ப்ரோக்ராம் வந்து 5ஆம் நம்பர் ப்ரோக்ராம். அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து ஓவர் காஸ்டிங் ஃபுட் சொல்லுவாங்க. ஓவர் காஸ்டிங்னா ஜி இருக்கும், இதுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஜி இருக்கும். நம்ம இந்த ப்ரெஷர் புட்டை நேராக உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு சீட் பண்ணிக்கலாம். சீட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு பேக்கப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரோக்ராம் நம்பர் இங்கே ஜி ஃபுட்டு காட்டுது இல்லையா, இந்த இடத்துல டிஸ்பிளேயில் ஜி காட்டும் பாருங்கள். ஜி காட்டுதா, 6ஆம் நம்பரும் ஜி தான், 7ஆம் நம்பரும் ஜி தான். ஜி ப்ரெஷர் ஃபுட் இது வந்து டிஃபால்ட்டாக கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். இது மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக நீங்கள் ஓவர்லாக் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேப்ரிக் கொடுங்கண்ணா. ஓகே, ஆக்சுவலி ஓவர்லாக்ன்றது வந்து நான் இந்த இடத்துல சும்மா அடித்து காட்டுறேன் பாருங்க. இப்படி கரெக்டாக இந்த இடத்துல பிசுருக்கு கட் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிசுறு வரது வச்சுங்க, வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஓவர்லாக் பண்ணுறோம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஓவர்லாக் இதே ப்ரோக்ராம் இப்போ நான் 7ஆம் நம்பர் ப்ரோக்ராம் வைக்க போகிறேன். நம்பர் 7 வச்சு பார்க்கலாம். இப்போ இது வந்து 6 இல்லையா, இது 7 வச்சு இது இந்த டிசைன் எப்படி இருக்குது பார்த்தோம். இது எல்லாமே வந்து ஓவர்லாக் தான். உங்களுக்கு ஓவர்லாக் சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து நம்ம ஓவர்லாக் பண்ணியாச்சு. ஓவர்லாக் பண்ணிட்டு இங்கே ஒரு இது வந்து 6ஆம் நம்பர், இது வந்து வித்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது 7ஆம் நம்பர். ஓவர்லாக்குக்கு நம்ம காஸ்டிங் ஃபுட்டு இந்த ஓவர் காஸ்டிங் ஃபுட் போடணும் ஜி. இது நம்ம 7 வச்சுக்கலாம், 6 வச்சுக்கலாம். இது டிஃபால்ட்டு மாற்றக்கூடாது, இந்த ஏரியா மாற்றவே கூடாது. நம்ம பிளைண்ட் ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்னா இது வந்து 6 ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணணும். 6 யூஸ் பண்ணும்போது நம்ம 10 அண்ட் 11 2 நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷர் ஃபுட்டை எடுத்துகிட்டு நேராக உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கலாம். அதை வச்சுட்டு லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகிட்ட பிறகு நம்ம இந்த 2 த்ரெட்டை எடுத்துகிட்டு பேக்கப்பில் விட்டுக்கலாம். பின் பக்கமாக விட்டுடுங்க. நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி 10க்கு போங்க. 10 என்ன இருக்குது, 6 இருக்குது பார்த்தீங்களா. நம்ம போட்ட ஃபுட்டும் 6, இங்கே ப்ரோக்ராம் நம்பரும் 6. 10 யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு 11 யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், 10 யூஸ் பண்ணிக்கிறேன். 10 யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். ப்ளவுஸ்க்கு ஹெம்மிங் பண்ணுற மாதிரி எப்போ மாதிரி மடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து இந்த கேமராவில் கவனிங்க. இது பாருங்கள், இதுதான் ப்ளவுஸ் கை வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் ப்ளவுஸ் கை. ஓகே, ப்ளவுஸ் கையை இப்படி மடிக்கிறோம். இங்கே தான் நம்ம ஹெம்மிங் பண்ண போகிறோம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை இப்படி உள்பக்கமாக கொஞ்சம் திருப்பிப்பேன். திருப்பிட்டு இப்படி நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்குள்ளார வச்சுப்பேன். இதுக்கு நீங்கள் கண்டி என்ன போட்டுக்கலாம் அப்போ தான். ஓகே, நம்ம க்ளோஸ்டாக இந்த கம்பி தெரியுதுல்ல உங்களுக்கு, இதுக்கு க்ளோஸ்டாக இந்த வெட்டுக்கு நேராக வச்சுக்கணும். அப்போது நம்ம இப்படி வைக்கையில் இந்த இடத்துல ஒரு குத்து வரும். இந்த இது தனியாக ஒரு துண்டு தெரியுது இல்லையா, அது தெரியுது துண்டு. இந்த இடத்துல ஒரே ஒரு குத்து குத்தும், பேலன்ஸ் குத்து இந்த இங்கிட்டு வரும். ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஜிக்ஸாக் மாதிரி போதா, ஒரு குத்து அந்த பக்கம் போடுவோம். நான் ஒன்றுமே பண்ணல, இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு குத்து குத்துட்டு இந்த பக்கம் ஒரு நீரில் அடிக்கும். அடிச்சுன்னா ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் பொறுமையாக எடுக்கிறேன். மடித்தது பாரு அப்படியே எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா இது பிடிச்சிருக்கு பாருங்கள், கொஞ்சம் தெரியுதா, சின்ன சின்னதாக பிடிச்சிருக்கா. இது அப்படியே ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹெம்மிங் தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு டிசைன் மாதிரி தெரியும். ஆனால் நான் ஃபோல்ட் பண்ணது தான் விஷயமே. ப்ளவுஸ் கை ஹெம்மிங் பண்ணும்போது
நான் ஃபோல்ட் பண்ணது தான் விஷயமே. ப்ரெஷர் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் ஃபுட்டு தான். இது வந்து சிங்கிள் ஸ்டெப்பில் பட்டன் ஹோல் அடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ ஃபுட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், ஏ தெரியும். இந்த ப்ரெஷர் ஃபுட்டை என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பட்டன் அடிக்கணும், ஹோல் அடிக்கணுமோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது 34 யூஸ் பண்ணிக்கலாம், 35, 36, 37, 38, 39, 40, 41, 42 இந்த டிசைன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து இது கீஹோல் காஜா தெரியுதா, இதெல்லாம் கீஹோல் காஜா, இதெல்லாம் வந்து நார்மல் காஜா. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், 37 வைக்க போகிறேன். இந்த இடத்துல 3, இது 7, 37 வச்சோன்னா ஏ ஃபுட்டுன்னு காட்டுதா. இந்த இடத்துல ஏ ஃபுட்டு தான் நம்ம வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் ஏ ஃபுட்டு. ஏ ஃபுட்டில் பட்டன் எடுத்து மேலே வச்சுக்கோங்க, வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு என்ன சைஸ் காஜா வேணுமோ இந்த மிஷின் டிடெக்ட் பண்ணும். அதே டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதே அடிச்சு கொடுத்துரும். நேராக இந்த ப்ரெஷர் ஃபுட்டை மாட்டின பிறகு நேராக எடுத்து போய்ட்டு உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம இந்த ப்ரெஷர் ஃபுட்டை கீழே இறக்க போகிறோம். இதுக்குள்ளே வச்சு கீழே இறக்கிட்டு மேலே தூக்குறோம். தூக்கிட்ட பிறகு இந்த ஆட்டோ த்ரெட்டு இருக்குது இல்லையா, இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்கும் சின்னதாக தெரியுதா. இந்த லிவரை பொறுமையாக இப்படி கீழே எடுத்துகிட்டு இப்படி இந்த பக்கம் விட்டுருங்க. இந்த சைடில் இந்த பக்கம் விட்டுட்டிங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணும். ஒவ்வொரு காஜா எப்படி எடுக்கணும் அதை அது டிடெக்ட் பண்ணும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பேட்டர்னோ அதை வச்சுட்டிங்கன்னா போதும். வச்சுட்டு ஃபேப்ரிக் கொடுங்க. ஓகே. இப்போ நான் இந்த ஃபேப்ரிக்கில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு கீழே வச்சு மார்க் பண்ணணும். ஆக்சுவலி இங்கே ஒரு மார்க் பண்ணி அடிக்கணும். மார்க் பண்ணணும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நம்ம செக்கிங் தானே பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணேன். ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் பட்டன் அழைச்சி விட்டா அதே ஆட்டோமேட்டிக்காக பொசிஷனோட அடிச்சுருக்கோம். சீம் ரிப்பேர் கொடுத்துருப்பாங்க இன்னொரு கவரில், அதை தான் வச்சு ஓப்பன் பண்ணணும். பட்டன் அடித்து முடித்தோடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆகும். ஸ்லோ ஆகிட்ட பிறகு நீடில் நீங்கள் அப் பண்ணணும். இந்த நீடில் அப் பண்ணி ஃபேப்ரிக்கை கைடு தூக்குனிங்கன்னா அது பேக்கப் போயிடும். நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஜா ரெடி ஆகும். ஓகே, இந்த காஜா அடிச்சிட்டோமா, அடுத்த காஜா நான் அடித்து காட்டுறேன். அடுத்த காஜா வந்து கீஹோல் காஜா 40 வைக்கலாம். 4, இது வந்து 0 வச்சாச்சு. இப்போ நம்ம நேராக எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ப்ரெஷர் ஃபுட்டை இறக்கிறோம். கீழே இறக்கிட்டு அகைன் நான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது கீஹோல் காஜா. இந்த பேண்ட் பட்டன்ஸ்லாம் வரும், அதுக்கான ஷர்ட்டுக்கெலாம் வரவே வராது இந்த காஜா. இந்த சாவி மாதிரி இருக்கிறதுலாம் வந்து டெனிம் பேண்ட்டு. ஆச்சா, இப்போ எப்போவுமே கீழே ஊசி எப்போ முடிஞ்சோன்னா ஊசி கீழே நிற்கும். ஊசி கீழே நிற்குதா, ஊசி கீழே நின்னா இந்த பட்டனை டாப்புக்கு எடுத்துகிட்டு வெளியில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீஹோல் காஜா ரெடி. இதை வந்து நம்ம வந்து சீம் ரிப்பேர் வச்சு ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த சீம் ரிப்பேர் வச்சு ஹோல்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி அதே டிடெக்ட் பண்ணி இந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் கரெக்டான சைஸ் இதை அடித்து கொடுத்துருச்சு. நம்ம பட்டன் அடிக்கும் போது ப்ளூ ஃபுட் யூஸ் பண்ணோம். அண்டு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவர் இருக்கும். அந்த லிவரை ரைட்டில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பல்லு உள்ளே போயிடும். இந்த ஃபீடாக் உள்ளே போயிடும். ஃபீடாக் உள்ளே போயிட்டு வர்றது இந்த ப்ளூ ஃபுட்டை எடுத்துகிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகிட்ட பிறகு நீங்கள் எங்கே பட்டன் அடிக்கணுமோ, எங்கே பேஸ்ட் அடிக்கணுமோ, எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அந்த கார்மெண்ட்டை நீங்கள் நேராக எடுத்துகிட்டு போங்க. அந்த கார்மெண்ட்டை நேராக எடுத்துகிட்டு போயிடுங்க. நேராக எடுத்துகிட்டு போய்ட்டு பட்டன் என்ன பண்ணுங்கள், அதுக்கு கீழே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாப் சைடில் வச்சுட்டு மேலே வச்சுட்டு ஃபுட்டரை இறக்குங்கண்ணா, அப்படியே இறக்குங்க. ஓகே, ஃபுட்டரை இறக்கியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், என்ன ப்ரோக்ராம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 தான் வைக்கணும். இது 0 ஆக்கிட்டு இங்கே 4 வைக்கணும். 4 வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3.5 இருக்குது. இப்போ 3.5னா உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக்கோட வித்து வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. இப்போ கையில் சுற்றி பார்க்கணும் 3.5 கரெக்டாக இருக்காட்டு. கையில் சுற்றி பார்த்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஓகே, பக்கவாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கையில் சுற்றி பார்த்து செக் பண்ணிட்டேன் இல்லையா,
செக் பண்ண பிறகு இந்த பட்டனை ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ண போகிறது பாருங்கள். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸ்டாப், நீடில் அப். அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு நீடில் அப் பண்ணுறேன். அப் பண்ணிவிட்டு ஃபுட்டரை தூக்கிட்டு பொறுமையாக கொஞ்சம் பின்பக்கமாக இழுத்துட்டு அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன், கீழே இருக்கிறேன். கீழே இறக்கிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லை நீடில் உடையும் இல்லை மேம். அதனால் சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நீடில் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போட்டு எடுக்கிறோம். கட் பண்ணிட்டா உங்களுக்கு பட்டன் ரெடி. பின்னாடி எப்படி பார்க்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சாட்டின் த்ரெட் போட்டுட்டு டென்ஷன் 0ல் வச்சுருக்கிறேன். இந்த மிஷினுக்கு 0 கரெக்டாக இருக்குது. உங்கள் மிஷினில் 1 வச்சு பாருங்கள், உடனே 0 வச்சிடாதீங்க. 1 வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகலைன்னா அதுக்கப்புறம்னா கம்மி பண்ணிக்கோங்க. த்ரெட்டு கட் ஆகிடுச்சுன்னா. நான் ஸ்பீடு வந்து ஆஃபில் தான் வச்சுருக்கிறேன். டிசைன் எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் நிறைய இருக்குது. இந்த இடத்துல நிறைய டிசைன்ஸ் இருக்குது. மேடம்க்கு எந்த டிசைன் வேணும் மேடம் நீங்கள் பாருங்கள். ஃப்ளவர் எங்கே இருக்குது பாருங்கள், எடுத்து காட்டுங்க. எந்த நம்பர் சொல்லுங்கள். ஓகே, அதாவது இது 61 6 இது பாருங்கள் 6 வந்துடும். 61 என்ன பார்த்தீங்கன்னா 62 மேம். 61 தான். இது வேணுமா 62 வேணுமா? 62 வச்சலாம். 62 வச்சுட்டு பாருங்கள் டிசைன் பார்த்துங்க. 62ஆம் நம்பர் டிசைன். இது வந்து கேப், அந்த ஃப்ளவர் கேடான கேப்பு. இது 7 mm வித்து. நான் யூஸ் பண்ண ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா என் ஃபுட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என் ஃபுட்டு. இதுதான் வந்து டிசைனுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஃபுட்டு வந்து போட்டுட்டு இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் தைச்சாச்சு. தைச்ச ப்ளவுஸில் இந்த எட்ஜில் போட்டு தைக்கணும். நான் அது எப்படி பண்ணணும்னு சொல்லுறேன். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வெளில வைக்க வேண்டாம். இந்த பக்கம் வந்துடும். வேண்டாம் தைக்கலாம் வேணாம். இங்கே பாருங்கள், ப்ரெஷர் போட்டு தூக்குறோம். தூக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த எட்ஜு தெரியுதா, இந்த எட்ஜு இங்கே கரெக்டாக இந்த கோடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு மூவ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அது கூட ஃபாலோ பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு நீடில் கொஞ்சம் அப் பண்ணுங்கள். அப் பண்ணிட்டு கொஞ்சமாக ஃப்ரண்ட் எடுத்துக்கணும். அந்த திக்னஸ் போகணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் பேக்கப் பண்ணிக்கலாம். தைக்கலாமா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கரெக்டான அது மூவ்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கரெக்டாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த எட்ஜை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். புரியுதா? இது கீழே வராத அளவுக்கு பார்த்துக்கணும். இந்த பைப்பிங் கீழே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு அன்சப்போர்ட்டாகவே இருக்கும். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். 3 2 ஆக்ஷன். இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கனால தடன்னு ஒரு சவுண்ட் வருது. அதனால் கொஞ்சமாக ஸ்பீடு கம்மி பண்ணிவிட்டு அகைன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டிசைன் பாருங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி டிசைனோட டார்க்காக அடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ ஸ்டாப் நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மிஷின் மெயின்டெனன்ஸ். இப்போ பை சான்ஸ் நீங்கள் இந்த மிஷின் வாங்கியாச்சு, இது க்ளீன் பண்ணணும், இல்லை வந்து சர்வீஸ் பர்சன்ட்டை கூப்பிடணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் மேனுவலாக க்ளீன் பண்ணால் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பாருங்கள். இந்த லாக்கை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். இது வெளியில் வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுட்டர் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நோ இஷ்யூ. இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் கேப்பை இப்படி தூக்கிட்டிங்கன்னா வந்துடும். கேப்பை தூக்கிட்டு இந்த ஏரியாவில் போய் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அகைன் என்ன பண்ணலான்னா இது டாப் மோஸ்ட்டில் இப்படி வச்சுட்டு சீட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், உள்ள சீட்டிங் ஆகிடுச்சு. சீட்டிங் ஆகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு அடுத்தது இந்த பின்னை ஜஸ்ட் ஒரு கிராஸில் இந்த இங்கே 2 பின் இருக்குது, அதில் உட்கார வச்சுட்டு
ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறோம். எப்படின்னா ஜஸ்ட் இப்படி அழுத்துறோம். இது அவ்வளோதான். இப்படி அழுத்திட்டிங்கன்னா உள்ள லாக் ஆகிடும். ரிலீஸ் பண்ணும்போது இந்த பட்டன் இதை எடுத்துடலாம் ஃபுல்லாகவே.